தீய எண்ணம் கொண்ட மத வெறி கொண்ட ஸ்டாலினின் மத வெறியால் ஒரு இளைஞன் இறந்து போயிருக்கான். பேசலாமா? மதத்தை பற்றி பேசலாமா? மைனாரிட்டி கம்யூனலிசம் இஸ் ஆல்சோ கம்யூனலிசம் இல்லையா? நீங்கள் சிறுபான்மை மத வெறி அரசு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், ஹிந்து விரோத அரசு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதனால பிஜேபியை பற்றி அனாவசியமாக பேச வேண்டாம். இந்த நாடு முழுவதும் மக்கள் ஆதரவு இருந்தாலும் அயோத்தியில் எம்பெருமான் ராமனுக்கு கோவில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக கட்டப்பட்டது. இந்துக்கள் நல்லவர்கள், முஸ்லீம்கள் நல்லவங்க. அதனால தான் அவங்க பிஜேபியின் மைனாரிட்டி செல் செக்ரட்டரி ரஜப் நிஷான் அவங்க அங்கே இந்துக்களுடைய கோரிக்கையை ஏற்கணும்னு சொன்னதுக்காக அவங்கள கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறதா, ஆட்கள் போகிறதா, வீட்டுக்கு செவிரேறி குதிக்கிறதா? ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு. 55 மாதத்தில் 6700 கொலைகள் நடந்திருக்கு. ஆழ துப்பு கட்ட ஒரு ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறது. ஆள தெரியாதவர் ஆட்சி இருக்காது. ரொம்ப அதாவது என்னோட பெரிய வருத்தம் என்ன, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு நல்ல அட்வைசர்ஸே இல்லை. ஐயா அவங்க மேலே போய் 10 நிமிஷம் விளக்கேற்ற போகிறாங்க 3 பேர் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் இந்த கலெக்டரும் இந்த கமிஷனரும் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பார்த்துப்பீங்க? மே மாதம் இந்த 2 பேர் ஓட்டு போட்டால் போதுமா ஸ்டாலினுக்கு? அதனால் அழிவை நோக்கி ஸ்டாலின் அரசாங்கம் சென்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த, நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்க ஆன்மீக அமைப்புகள், ஹிந்து மதம் பாரபட்சம் இல்லாமல் இந்துக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு ஹிந்து அமைப்புகள் இருக்குது. அதனால் என்றைக்குமே தைரியமாக எந்த ஒரு கொள்கையை நாம் தீவிரமாக நம்புகிறோமோ அதற்காக இருந்து போராட வேண்டும். அதனால் யாரும் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறத நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப நியாயமான கோரிக்கை. இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக 1920 தான் வழக்கு நீதிமன்றத்திற்கு வருது. ஏன்னா ஒரிஜினல் சூட்டு நம்பரே 1920 தான். அதற்கு பிறகு மாவட்ட நீதிமன்றம் அந்த பகுதிகளை அளந்து அது 1926 தீர்ப்பு கொடுத்தது. அதில் தெளிவாக அளந்து பார்த்து அதில் உபயோகப்படுத்தின வார்த்தையே சொல்கிறேன்னா, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த கட்டிடம், அது இருக்கிற 33 சென்ட்டு தான் அவர்களுக்கு சொந்தம். மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. ஆகவே இதில் என்ன டிஸ்பியூட் இருக்குது? இந்த அறநிலைத்துறையே ஹிந்து விரோத தீய துறையாக இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுலேயும் தன்னோட சின்ன எசமாக உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே அல்லேலூயா கோஷம் போட்டவர் கையில் ஹிந்து கோவில்கள் அகப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாகி கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு திருப்பரங்குன்றம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் இந்த நான் சொல்கிறேன், யூ ஆன்டி ஹிந்து டிபார்ட்மெண்ட் குவிட் தி டெம்பிள்ஸுங்கிறேன். நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவில் இங்கே என்டிஏ கூட்டணி சர்க்கார் வரும். அது நிச்சயமாக கோவில்களை விடுவிக்கும். ஏன்னா நான் ரொம்ப நீளமாக இன்றைக்கி இங்கே பேச வரல. காரணம், இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை சட்டமே ஆன்டி ஹிந்து ஆக்ட். காரணம் என்ன? இது 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் இருந்தது, எல்லா மதங்களுக்கும் சேர்ந்து. ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அதுக்கு எதிராக போராடினார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து எடுத்துட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போராடினாங்க, அதனால் அவங்கள விட்டுட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. அப்போ இது கடந்து வந்த பாதையே ஆன்டி ஹிந்து பாதை, ஒருதலைபட்சமானதுன்னு நமக்கு தெரியுது. அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஹிந்து விரோத தீய துறை இதில் பூர்ணச்சந்திரனுடைய
இந்த தற்கொலை முடிவுக்கு தூண்டியதுக்கு என்ன காரணம்? தீபம் ஏத்தாது, தெளிவாக தெரியுது. தீபம் ஏத்தாததுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? லோக்கலி கலெக்டரும் கமிஷனரும் தான். அதனால் இந்த தற்கொலைக்கு தூண்டிய குற்றவாளிகளாக கலெக்டரும் கமிஷனரும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். யூ டிட் இட். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இந்த 2 ஆன்டி ஹிந்து ஆஃபீஸர்ஸ் லோக்கலி அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். இதுக்காக நம்ம சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் சொல்ல முடியாது. லோக்கலி கலெக்டரும் கமிஷனரும் ரெஸ்பான்சிபிள். உங்களோட ஹிந்து விரோத தீய எண்ணத்தின் காரணமாக இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் தன் உயிரை விட்டுருக்காருன்னா வெக்கமா இல்லையா? அதிகாரத்தில் இருக்கலாமா? எவ்வளவு மோசமான தீய சக்திகளாக அரசு அமைப்பு மாறி இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, நான் இங்கே வந்துட்டு கேள்விப்பட்டால் 10 நாள் முன்னாடி மு.க. ஸ்டாலின் இங்கே மதுரைக்கு வந்தப்போ பாலம் திறந்து வைக்க எல்லா பிஜேபி நிர்வாகிகளையும் எதுக்கு வீட்டு அரசில் வைக்கிறது? என்ன நினச்சின்னு இருக்கீங்க? இன்றைக்கி கூட இப்போ நீங்கள் பாருங்கள், ஹிந்துக்களுக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை. இன்றைக்கி சந்தனக்கூடுக்கு எப்படி அனுமதிச்சிங்க? இது மதவாத தீய நோக்கம் இல்லையா? இந்த கலெக்டரும் கமிஷனரும் மதவாதிகள், ஹிந்து விரோதிகள் இல்லையா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க அவங்கள? நீங்கள் தான் மதவெறியை தூண்டுறீங்க. இந்துக்கள் அமைதியாக தானே இருந்தாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி என்ன ஜட்ஜ்மெண்ட்டு? 3 பேரோட 11 சிஐஎஸ்எஃப் ஜவானோட 10 சிஐஎஸ்எஃப் ஜவானோட ஏற்றுங்கன்னு. அன்றைக்கி ஏற்றிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்டாலினோட குடி முழுகி போயிருக்குமா? உங்கள் ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா? இன்னைக்கு கலையும் சொல்கிறேன் நான். இந்த ஹிந்து விரோத தீய அரசு, ஸ்டாலின் அரசை ஒரு ஹிந்துவும், முருகனை நம்புகின்ற, முருகனை எண்ணி திருநீர் பூசுகின்ற ஒரு ஹிந்துவும் இந்த ஸ்டாலின்கிற ஹிந்து விரோதியின் தீய அரசு இருக்கக்கூடாதுன்னு இந்த சம்பவத்தால் முடிவு செய்வார்கள். அதனால் இந்த ஹிந்து விரோத தீய அரசுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். மே மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். பிறகு தூக்கி எறியப்படுவீர்கள். பெரும்பான்மை சமுதாயத்தின் விரோதிகள், முருகனின் எதிரிகள் இந்த அரசாங்கம். அதனால் இவர்களுக்கு எதிராக நிச்சயமாக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். நான் எவ்வளவு அராஜகம்! பிஜேபி ஒர்க்கர்ஸு, லீடர்ஸு லோக்கலில் ஸ்டாலின் வந்தால் என்ன போனா இல்லையா? எங்களுக்குன்னே வந்தது. பிஜேபிக்கு என்ன? நீங்கள் பாட்டு வாங்க போங்க. அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பிஜேபி லீடர்ஸ் வர்றதையெல்லாம் உங்கள் திமுக காரர் ஒருத்தர் கூட வெளியில் இருக்க முடியாது. அதுக்கு பிறகு இப்போ நான் நிஷா பானுவா, ரஜப் நிஷாத், பிஜேபியினுடைய மைனாரிட்டி செல் மாவட்ட செயலாளர், அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்கே நேற்று ராத்திரி 3 பேர் முகமூடி போட்டுக்கொண்டு அவங்க வீட்டில் கதவு ஏறி குதிக்க முயற்சி பண்ணும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தப்ப உங்களை கொன்னுடுவேன், கழுத்தை ஆர்த்துருவேன்னு அவங்க வெளிப்படையாக த்ரெட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ரஜப் நிஷா வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் முருகனை வேண்டிக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகள் பாரதிய ஜனதா கட்சி, இந்து அமைப்புகள் சேர்ந்து செய்யும். ஏற்கனவே மாநில தலைவர் அறிவிச்சிருக்கார். அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு தெரிஞ்சு. நீங்கள் இதில் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனான்னா 10 லட்ச ரூபா உடனே கொண்டே கொடுக்குற அரசாங்கம் இன்னி வரைக்கும் ஏன் பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு? ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது அரசாங்கம் உடனடியாக, அதாவது ஸ்டாலின் என்கின்ற நபர் ஹிந்து விரோதி இல்லைன்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் இந்த அறிவிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். மதத்தின் பெயரால் நாட்டை துண்டாட நினைக்கிறது பாஜக அரசு. மதத்தின் பெயரால் துண்டாடிய ஸ்டாலின் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. யுவரால் மதுரை, இந்த மதுரையில் நாம் பார்க்குறோம். டிசம்பர் 1ஆம் தேதி ஜஸ்டிஸ் ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை நிறைவேற்றி இருக்கணுமா இல்லையா? நீனு இந்த அரசாங்கம், இந்த கலெக்டர், இந்த கமிஷனர், நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு இங்கே மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நானும் கைதாகிறேன். அப்போது நீங்கள் இந்த அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை எவ்வளவு சீப்பாக நினைக்குதுங்கிறத என் காதால் கேட்டேன். நான் என்ன இன்னும் 1 மோர் கண்டெம்ட் கேஸு அவ்வளோதானே அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். அதனால் தீய எண்ணம் கொண்ட மத வெறி கொண்ட ஸ்டாலினின் மத வெறியால் ஒரு இளைஞன் இறந்து போயிருக்கான். பேசலாமா?
மதத்தை பற்றி பேசலாமா? மைனாரிட்டி கம்யூனலிசம் இஸ் ஆல்சோ கம்யூனலிசம் இல்லையா? நீங்கள் சிறுபான்மை மத வெறி அரசு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், ஹிந்து விரோத அரசு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதனால பிஜேபியை பற்றி அனாவசியமாக பேச வேண்டாம். இந்த நாடு முழுவதும் மக்கள் ஆதரவு இருந்தாலும் அயோத்தியில் எம்பெருமான் ராமனுக்கு கோவில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக கட்டப்பட்டது. ஹிந்துக்கள் நல்லவர்கள், முஸ்லீம்கள் நல்லவங்க. அதனால தான் அவங்க பிஜேபியின் மைனாரிட்டி செல் செக்ரட்டரி ரஜப் நிஷான் அவங்க அங்கே ஹிந்துக்களுடைய கோரிக்கையை ஏற்கணும்னு சொன்னதுக்காக அவங்கள கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறதா, ஆட்கள் போகிறதா, வீட்டுக்கு செவ்வரேறி குதிக்கிறதா? ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு. 55 மாதத்தில் 6700 கொலைகள் நடந்திருக்கு. ஆள துப்பு கட்ட ஒரு ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறது. ஆள தெரியாதவர் ஆட்சி இருக்காது. ரொம்ப அதாவது என்னோட பெரிய வருத்தம் என்ன, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு நல்ல அட்வைசர்ஸே இல்லை. ஐயா அது அவங்க மேலே போய் 10 நிமிஷம் விளக்கேற்ற போகிறாங்க 3 பேர் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் இந்த கலெக்டரும் இந்த கமிஷனரும் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன பார்த்துப்பீங்க? மே மாதம் இந்த 2 பேர் ஓட்டு போட்டால் போதுமா ஸ்டாலினுக்கு? அதனால் அழிவை நோக்கி ஸ்டாலின் அரசாங்கம் சென்று கொண்டு இருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பழனியாண்டவர் திருக்கோவில், திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் திருக்கோவிலில் உள்ள சில பேரை கைது பண்ணியிருக்குது. இப்போயும் நான் அவங்கள பார்க்க போய் கொண்டிருக்கேன். அங்கேயும் ஒரு பதட்டமான சூழல் இருக்க மாதிரி. ஆனால் இந்த பதத்துக்கு யார் காரணம்? இந்த கமிஷனர் காரணம், இந்த கலெக்டர் காரணம். நான் காரைக்குடியிலேருந்து வரத்தை என்னை கைது பண்ணாங்க 3ஆம் தேதி. 2 hours I was detained illegally. அதுக்கே அந்த டிஎஸ்பி செல்வகுமார் மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் எல்லாத்துக்கும் வீடியோகிராஃப் இருக்கு என்கிட்ட. ஆனால் இவங்க நான் சாலையில் இடைஞ்சல் ஏற்படுத்தினேன். என் வண்டியை நிறுத்தினது டிஎஸ்பி செல்வகுமார். பொய் சொல்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, சட்டவிரோதமாக செயல்பட, பொய் கேஸு போட, இதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு ஸ்டாலின் எவ்வளோ நாளைக்கு உருப்பட முடியும்? யோசிச்சு பாருங்கள். He has got no good advisors. Thank you.